20 நிமிஷத்துல முட்டை குழம்பு செய்யலாங்களா? ஆமாங்க. 20 மினிட்ஸ் போதும். சூப்பர் டேஸ்டியான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரொம்பவே சிம்பிளும் கூட. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே 2 வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துல நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர கலக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 தக்காளியை வந்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க. தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் தேங்காய் பொட்டுக்கடலையே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்சிருக்கிற முட்டையும் இதோட சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி. சுட சுட ரைஸோட போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க.